अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मदिष्टार्थसिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன் தான். அதாவது கோச்சாரம்னு சொல்லுவோம். இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம். தினப்பலன்களாகட்டும், வாரப்பலன்களாகட்டும், மாத பலன்களாகட்டும், இது தான் சொல்கிறோம். ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்பொழுது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும். அதனால் நிறைய பேர் இது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதோட 70% அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை. நிறைய பேர் கமெண்டில் போடுறாங்க. நேரடியாக வரவங்களுமே தயவுசெய்து பலன் போடலின்னா ரொம்ப கஷ்டம் சார், நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும். ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு 1.5 நிமிஷத்தில் 2 நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும். அந்த பிழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான பலன்களை பார்க்க முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழ்தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள். டைரெக்டாகவும் நீங்கள் என்ன மீட் பண்ணலாம். சென்னையில் நங்கநல்லூர் நம்ம ஆஃபீஸ் இயங்கின்னு இருக்கு. அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும். ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம். தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். இன்றைய நாள் செப்டம்பர் 1ஆம் தேதி 2025 திங்கட்கிழமை, விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 16ஆம் திருநாள், கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி, நவமி திதி வளர்பிறை. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம், கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். முதல் நாள் இன்றைய நாள் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது முதல் விருச்சிகத்துக்கு, கடகத்துக்கு, மீனத்துக்கு ஏ கிளாஸா இருக்கு. பல விஷயங்கள் இன்றைய நாள் முடியும். யாருக்கெல்லாம் பெரிய பண வரவு, பெரிய திருப்தி, பெரிய சந்தோஷம், எதிர்பார்த்த நல்ல காரியம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மெயினா மகரம், ரிஷபம், அதுக்கப்புறம் கன்னி. மேஷ ராசி அது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒன்றும் நடக்காது. சின்னதா மறதி இருக்கும். அஷ்டமத்துல சந்திரன் கேட்டை நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யும் போது சின்ன சின்ன ஸ்கின் ப்ராப்ளம் வரும். நல்லதா இருக்கும், திடீர்னு ஸ்கின் ஒரு மாதிரி அரிக்கும். அப்படி இல்லைன்னா செகண்ட் என்னன்னா முழுக்க ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டு அங்கேயும் தேடின்னு இருப்போம். இதுதான் நடக்குமே தவிர வேற நெகட்டிவ் எதுவுமே நடக்காது. இதுக்கு சிம்பிள், வேணுகோபால சுவாமியை மனசார வணங்கினீங்கன்னா போறோம், என்ன ஓடுமோ அது நடக்கும். அற்புதமான நாளா இருக்கப்படும். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முழு சந்திர பலத்துல உட்கார்ந்துருக்கீங்க. அட்டி சக்கியான சூப்பரா இருக்கு. எல்லா விஷயத்தையுமே ஈஸியா திறமையா சமாளித்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. எடுத்த காரியங்கள்ல வெற்றி உண்டு. லக்னம் நல்லா இருக்கு, லக்னத்துக்கு பலம் இருக்கு. அதனால யூ வில் ஒர்க் வித் கிளாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு உணவு பதார்த்தங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய வேலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் காசு பணம் போலரும் சூப்பரா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் மஞ்சள். மிதுன ராசி அந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அது ரிட்டர்ன் வரும் இன்றைய நாள். இல்லைன்னா கடன் வேணும்னா கிடைக்கும். வேலையாட்கள் மூலியமா ஏதாவது பிரச்சனை ஓடின்றதுன்னா அது சால்வ் ஆகும். எல்லா விஷயத்திலையுமே ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்க பிளான் பண்ணீங்கன்னா போதும் ஜெயிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு ஏ கிளாஸா இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டு மஞ்சள் நிறம். கடக ராசி அந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும். எடுத்த காரியங்கள்ல வெற்றி ஏற்படும். மன நிம்மதி மிக அதிகமாக இருக்கும். எல்லாத்தையுமே சமாளித்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டரும் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. திரிகோணத்திலே சுக்கன் இருக்கனால கண்டிப்பா ஏதாவது புதுசா வாங்குவீங்க. அதே மாதிரி வரவேண்டியது எதா இருந்தா கண்டிப்பா சேரும்.
எல்லாத்துலேயுமே திறமையாக நின்று ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். பெருசாக திங்க் பண்ண வேண்டியதில்லை, நல்லபடியாக இருக்கும். சக்ஸஸ்ஃபுல் டேவாக இருக்க போகிறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். கன்னி ராசி அது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி ஏற்படும். சித்தப்பா மூலியமாக ஏதாவது வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வரும். ஒரு சக்ஸஸ் இன்றைய நாள் நீங்கள் பார்க்கக்கூடிய நாள் இருக்க போகிறது. மன தைரியம் கொம்முன்னு இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான வெள்ளை நிறம். பொருளாதாரத்துல முன்னேற்றம் கிடுகிடுன்னு லைஃப்ல உயர்றதை பார்ப்பீங்க. எதுவுமே டென்ஷன் இருக்காது. சமாளித்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். மனசு மாறும். தெய்வத்துடைய அனுகிரகம் நல்லா இருக்கு. அதனால எல்லாமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடக்கக்கூடிய நாள். மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். விருச்சிக ராசி அது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திறமையாக நின்று ஜெயிக்கக்கூடிய பிராப்தம். பொருளாதாரத்துல முன்னேற்றம். பக்குவமாக எல்லா விஷயத்தையும் நடந்து கொள்வது, அது இன்றைய நாள் வெற்றியை கொடுக்கிறது. வராத விஷயங்கள்லாம் இன்றைய நாள் வரும். முடியாத விஷயங்கள்லாம் இன்றைய நாள் முடியக்கூடிய அற்புதமான நாள். கேப்பபிலிட்டி அதிகமா இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். அதாவது என்ன அர்த்தம்னா செயல்திறன் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்வதி பரமேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும். சில விஷயங்கள் நமக்கு செட் ஆகாம இருந்தாலும் இப்ப செட் ஆகும். நம்ம என்ன பிளான் பண்றோமோ இப்ப முடியும். அவசியமே இல்லாத கோபம், டென்ஷன் இதெல்லாம் கிளியர் ஆயிடும். நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது நடக்கும். அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிரே நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாளா இருக்கப்படுது. பொருளாதாரத்துல முன்னேற்றம், எடுத்த காரியங்கள்ல வெற்றி, மன நிம்மதி அதிகமாக இருக்கக்கூடிய நாள். எதை நீங்க எடுத்துக்கிறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். எல்லாத்துலயுமே ஒரு திறன்பட சமாளித்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம், மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காளியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில்ல மேன்மை, அசாத்தியமான வெற்றி, எடுத்த காரியங்கள் வெற்றி பெறுவது, சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் தடைப்பட்டு நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஏறத்தாழ நல்லா தான் நடக்கும். ஒன்றும் பயப்படுற மாதிரி ஒன்றும் கிடையாது. அமோகமான நல்லா இருக்கிறது. துர்க்கை வழிபாடு பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் வெற்றி, எடுத்த காரியங்கள்ல மிகப்பெரிய மேன்மை, நிறைய சந்தோஷம், மிகப்பெரிய சந்தோஷத்தை இன்றைய நாள் நீங்கள் காக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. அதில் இன்றைய நாள் மெயினா ஆதி பராசக்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேச்சனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோன்னு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.